ஃபைனலி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்றத விஜய் வாயால நீங்க எல்லாருமே ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கேட்டுட்டு இருந்துச்சு. எப்படான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியா அன்னையர் தினம் தண்ணிக்கு இந்த பதவி ஏற்றிருக்காரு. ஸோ பதவி ஏற்ற முத நாளே பெண்களுக்கு எவ்வளவு தூரம் அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியுன்றத சிங்கப்பெண் சிறப்பு திட்டமா ஒண்ணு அமல்படுத்திருக்காரு. ஸோ இனிமேலாவது நம்ம வீட்டு பெண்கள் வந்து தைரியமா போயிட்டு எல்லாத்தையுமே போல்டாவும் ஃபேஸ் பண்ணாவும் செக்யூராவும் இந்த கவர்மெண்ட் வச்சுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்க அண்ணனா, உங்க விஜயா, உங்க தம்பியா, உங்க ஃப்ரெண்டா எல்லாமாம விஜய் இருக்காரு. முக்கியமா அவர் சொன்னது, என் கவர்மெண்ட்ஸ்ல யாராவது தப்பு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயே கிளம்பி போயிருங்கன்றது. ஏன்னா அவர் என்ன மாற்று அரசியல் வேணும்னு சொல்லிதான் விஜய்க்கு பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த பட்டாக்கத்துல கேக் விட்டின விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் அண்ணனே சொல்லிட்டாப்ல. சோ அப்படி இருக்கப்ப எல்லா இடத்துலயும் டிவி நிர்வாகிகளா இருக்கட்டும், கட்சியை சார்ந்தவங்க யாரா இருந்தாலுமே பொறுப்பா இருக்கணும். ஏன்னா 234 தொகுதியிலுமே விஜய் ஒருத்தர் தான் வேட்பாளர். அவர் முகத்துக்காண்டி தான் இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு. சோ பொறுப்பாகவும் இருக்கணும், கவனமாவும் இருக்கணும். இந்த வெற்றி வந்து எப்பயுமே நிலைச்சிருக்கணும்னா நம்ம ஒழுங்கா நடந்துக்கணும். ஏன்னா விஜய் ஒருத்தர்னால மட்டும் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. சோ எல்லாருமே பொறுப்பா இருக்கணும். அதை கவனத்தோட இது பண்ணி இந்த ஆட்சி சிறப்பா அமையணும்னு நான் வாழ்த்து